வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இந்த பதிவில் இபிஎஃப்ஓவில் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட், அதாவது முதலாளியோட ஒப்புதலுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும், தேவையில்லாமல் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் 2 முக்கியமான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். 1, பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு செக் லீஃபு ஆர் பேங்க் பாஸ்புக்குடைய ஸ்கேன் காப்பியை அப்லோட் பண்ணணும் அப்படின்ற நடைமுறையை முற்றிலுமாக நீக்கிட்டாங்க. இது வரைக்கும் என்ன நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னா, பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு கிளைம் ரிக்வெஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா செக் லீஃபு ஆர் பேங்க் பாஸ்புக்குடைய ஸ்கேன் காப்பியை நாம் அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸும் தெளிவாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய கிளைமை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமை சப்மிட் பண்ணுறவங்க செக் லீஃபு ஆர் பேங்க் பாஸ்புக்குடைய ஸ்கேன் காப்பியை அப்லோட் செய்ய வேண்டாம் அப்படின்னும், இந்த நடைமுறை பார்த்திங்கன்னா மே 28, 2024 ஏற்கனவே பார்த்திங்கன்னா சோதனை அடிப்படையில் கேஒய்சியை அப்டேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தளர்த்தினாங்க. ஆனால் இப்போது முற்றிலுமாக இதை நீக்கிட்டாங்க. அதனால் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு செக் லீஃபு ஆர் பேங்க் பாஸ்புக்கை யூஸ் பண்ண தேவையில்லை. 2, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை யூஏஎன் நம்பரோட லிங்க் பண்ணுறதுக்கு முதலாளியோட ஒப்புதல் இதுக்கு முன்னாடி தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போது முதலாளியோடைய ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட்டில் ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் என்ன நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் இபிஎஃப் அக்கௌண்ட்டில் யூஏஎன் நம்பரோட பேங்க் டீட்டெயில்ஸை லிங்க் பண்ணுறதுக்கான ரெக்வெஸ்ட்டை நம்ம கொடுத்தோன்னா பேங்க்கில் 3 நாள் வெரிஃபிகேஷன் முடித்த பின்னாடி அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா எம்ப்ளாயரு இ-சைனு அப்படி இல்லாட்டினா டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமாக அப்ரூவல் கொடுக்கணும். இந்த நடைமுறையை முற்றிலுமாக நீக்கிட்டாங்க. அதாவது யூஏஎனில் பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் ஏற்கனவே அப்டேட் செஞ்சுருந்தாலும் சரி, செய்யாட்டியாலும் சரி, இந்த பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ண விரும்புனீங்கன்னா வெறும் ஆதார் ஓடிபியை வச்சு அப்டேட் செய்யலாம் அப்படின்னு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.